மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பங்கு உரிமை தொடர்பான விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு பணிக்குழுவின் நம்பகத்தன்மை குறித்து கடும் கேள்விகள் எழுந்துள்ளன. பல்லில்லாத புலி போல இந்த குழு பயனற்றதாக முத்திரை குத்தப்படும் அபாயம் இருப்பதாக DAP-ஐ சேர்ந்த புக்கிட் கெலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் எச்சரித்துள்ளார். அதற்கு அவர் 4 முக்கிய காரணங்களை முன்வைத்துள்ளார். முதலில், குழுவுக்கு சாட்சிகளை முன்னிலையாக்க கட்டாயப்படுத்தும் அதிகாரம் இல்லை. ஆவணங்களை கேட்கும் சட்ட அதிகாரமும் இல்லை. இதனால் அசாம்பாக்கி வழங்கும் விளக்கத்தை தவிர வேறு தகவல்களை அவர்களால் பெற முடியாது. இரண்டாவது, போட்டி நிறுவனங்களை கையகப்படுத்த வர்த்தகர்களுடன் MACC கூட்டு சேர்ந்ததாக ப்ளூம்பர்க் கூறிய குற்றச்சாட்டுக்கள் விசாரணை குழுவின் பணிக்குறிப்பில் இடம்பெறவில்லை. ஆனால் அவையும் மிக கடுமையானவை என்பதால் விசாரிக்கப்பட வேண்டும் என ராம் கர்பால் வலியுறுத்தினார். மூன்றாவது, AG எனப்படும் தேசிய சட்டத்துறை தலைவர் பணிக்குழுவின் தலைவராக இருப்பது முரண்பாட்டை ஏற்படுத்துகிறது. விசாரணை முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வழக்கு தொடர வேண்டியவர் சட்டத்துறை தலைவர் என்பதால் ஒரே நபர் விசாரிப்பவராகவும் வழக்கு தொடர்பவராகவும் இருக்க முடியாது என்பதை ராம் கர்பால் சுட்டிக்காட்டினார். நான்காவது, அசாம்பாக்கி விடுப்பில் செல்லவில்லை என்பதால் அவர் விசாரணையில் தலையிடவோ தாக்கம் செலுத்தவோ கூடும் என்ற பொதுமக்களின் சந்தேகத்திற்கு பதிலில்லை. எனவே ப்ளூம்பர்க் முன்வைத்துள்ள கடுமையான குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டு பாகுபாடு நடப்பதாக எவ்வித கண்ணோட்டமும் ஏற்படாதவாறு அவை வெளிப்படையாகவும் சுயேட்சையாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என ராம் கர்பால் வலியுறுத்தினார். வெலாசிட்டி கேபிட்டல் பார்ட்னர் பெர்ஹாட் நிறுவனத்தில் அசாம்பாக்கி 17.7 மில்லியன் பங்குகளை வைத்திருந்ததாக ப்ளூம்பர்க் அம்பலப்படுத்திய நிலையில் அதனை அவர் மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.